தா அமிர்தகுமார், மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர், போட்டா ஜியோ. போட்டா ஜியோ என்பது பேரை கரெக்டாக வரணும், ஏன்னா போட்டோங்கிற பேரில் வருது, அதனால தான் சொல்கிறேன். போட்டா ஃபெடரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன், FOTAGEO. ஓகேவா? நாங்கள் எங்களது போட்டா ஜியோவினுடைய மாநில உயர்மட்ட கூட்டமானது 18/12/2025 அன்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய மாநில தலைமை அலுவலக சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாங்கள் 2 கட்ட போராட்ட நடவடிக்கையை திட்டமிட்டிருந்தோம். அதாவது 29/12/2025 அன்று 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவது எனவும், இந்த ஆர்ப்பாட்டத்திற்குள் உடனடியாக தமிழ்நாடு அரசு எங்களை அழைத்து பேசி எங்களது 10 அம்ச கோரிக்கை உள்ளிட்ட விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு ஏற்படாத பட்சத்தில் 6/1/2026 முதல் காலை நிறுத்த வேலைநிறுத்தம் செய்வது என்ற முடிவெடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் 29/12/2025 முன்பாக 22/12/2025 அன்று மாண்புமிகு 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவானது எங்களை அழைத்து பேசினார்கள். அதிலும் கூட சுமூக முடிவு எட்டாத காரணத்தின் காரணமாக 29/12/2025 அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நாங்கள் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக எழுச்சியுடன் நடத்தினோம். அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் இன்று அவர் திருச்சி சென்றிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சார்பாக 2 அமைச்சர்கள் கொண்ட குழு எங்களை அழைத்து பேசினார்கள். இந்த குழுவில் 3 அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சென்றுவிட்ட காரணத்தினால் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும், மாண்புமிகு பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சரும் மாண்புமிகு நிதி மற்றும் பருவ காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் இருவரும் எங்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நாங்கள் ஏற்கனவே 10 அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவித்திருந்தோம். அதோடு மட்டுமின்றி 2 கட்ட போராட்ட நடவடிக்கைகளும் தெரிவித்திருந்தோம். எங்களை அழைத்து பேசி, இன்னும் சொல்லப்போனால் 23 ஆண்டுகளாக கிணற்றில் போட்ட கல்லாக 2 ஆட்சிகளும் மாறி மாறி வந்தாலும் கூட எங்களது அந்த ஓய்வூதியம் தொடர்பாக, இன்னும் சொல்லப்போனால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தான் பிரதானமான முக்கியமான கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய பேச்சுவார்த்தையிலும் பிரதானமான கோரிக்கையாக அந்த கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எங்களது கோரிக்கை ஏற்கப்படுவதாகவும் இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் கூறியதோடு, கூடுதலாக 23 ஆண்டுகளாக தொடர்ந்து தொக்கி நிற்கின்ற இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஓய்வூதியம் தொடர்பாக நாளை அறிவிப்பு செய்ய இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் சொன்னார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பாக நாளை புதிய அறிவிப்புகளை செய்ய இருக்கிறார்கள் என்ற செய்தியை பத்திரிகையாளர் முன்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.